உங்க யோசனை குறுகி உங்க சிந்த குறுகி இருந்துச்சுன்னா கேட்டீங்கன்னா அது ஆவிக்குரிய சபை கிடையாது. அது நாளைக்கு நாள் விருத்தி ஆக வேண்டும். பாவத்தில் அல்ல, உங்க சுபாவம் மாறணும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை மாறணும். கொஞ்சம் உங்களுக்கு மனசு காயப்படுற மாதிரி இருக்கும்னு எனக்கு தெரியல, ஆனா அதுதான் உண்மை. தயவு செய்து சொல்றேன், உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? நீ உண்மையாவே கிறிஸ்தவனா? நீ கிறிஸ்துவை தரித்தவனா? அபிஷேகம் உள்ள உனக்குள்ள இருக்கிறதா? உன் சபையில் இருக்கிறதா? உன் குடும்பத்தில் இருக்கிறதா? ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஈஸியா. அதெல்லாம் ரொம்ப சுலபமான ஒரு காரியம். உன் சுபாவத்தை நீ மாற்ற வேண்டும். அல்லேலூயா. ஆவியானவர் வந்துட்டாருன்னா அவருடைய பலம் தான். அந்த பலம் எப்படி கைடிங் பண்ணுதோ அப்படி போகணும். ஆவியானுடைய பலத்தை வாங்கின அந்த அபிஷேகம் வந்தோடனே அவங்களுடைய பலம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? அவங்க சுய பலம் எல்லாம் அவங்களை விட்டு போயிடுச்சு. மரிப்பதற்கு தயாரானார்கள். உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் மரிக்கிறதுக்கு தயாராகணுங்க. புரியுதா? இந்த சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு கதை அடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இல்ல. உங்க வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை என்னத்துக்கு வரணும்? தியாக நிலைக்கு வரணும். நீ வாழு, சந்தோஷமா இரு, ஆமென், ரொம்ப சந்தோஷம். ஆனா தியாக நிலை வேணும். பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும். அதுதான் அபிஷேகம் சுட்டி காட்டும். அல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். பாருங்க, அபிஷேகம் வந்த மாத்திரத்தில் அவருடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். சாமுவேல் புஸ்தகத்துல தாவீதுடைய ஒரு காரியம் உண்டு. 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது வந்து நின்னாரு. அன்னிலிருந்து அவர் ஆவிக்குரிய மனிதனாக கருதப்பட்டார். அன்னையிலிருந்து அவர் ஆவிக்குரிய மனிதனாக கருதப்பட்டார். அப்ப ஆவிக்குரிய மனிதனுக்குள்ள பாவம் வருமான்னு கேட்டீங்கன்னா பாவம் வரும். எப்ப தெரியுமா? உன் மாம்சம் வெளிப்படுகிற போது, உன் மாம்ச எண்ணங்கள் வெளிப்படுகிற போது அங்க ஆவியானவருடைய என்ன செய்யுதோ, ஆண்டவருடைய உன் மேல வச்சிருக்க பிளான், உன் மேல வச்சிருக்க திட்டத்தை உன் மாம்சம் வந்து என்ன செய்யுதுன்னா உன்னை விட்டு அந்த அபிஷேகத்தை விட்டு உன்னை தூரம் போக்கிடும். சொல்றது புரியுது? ஆவியானவர் உன்னை விட்டு போயிடுவாரு. பாவம் செய்யற ஒரு மனிதனோட அபிஷேகம் இருக்காதுங்க. அதெல்லாம் தப்பான ஒரு போதனை. யாராவது சொன்னாங்கன்னா தயவு செய்து அவங்களை கடிந்து கொள்ளுங்க. அபிஷேகம் அதுதான் ஆவியானவர் கொடுப்பது. ஆவியானவர் என்னோடு தங்கி இருக்க மாட்டார் நான் பாவம் செய்தால். அப்ப ஏதோ ஒண்ணு செயல்படுது என் பாவத்துல, என் விபச்சாரத்துல, என் வேசித்தனத்துல நான் செஞ்சுக்கிட்டு, ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டு நான் ஒரு அற்புதம் பண்ற மாதிரி, நான் அடையாளம் பண்ற மாதிரி தெரியலாம். ஆனா அது எது தெரியுமா செய்யுது? பிசாசு செய்யறான். இத பகுத்தறியணும் சபை. நீ ஒரு பாவத்தை செய்து, நீ அக்கிரமத்தை செய்து, உன் வாழ்க்கை மாறாமோ, சுபாவம் மாறாமோ, என்ன மாறாம நீ அற்புதம் பண்ணற மாதிரியும், ஆக்டிங் பண்ற மாதிரியும், நீ ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ற மாதிரியும் நீ இருக்கலாம். நீ ஒரு விஷயத்தை கவனிக்கணும். சபை மக்களே, விசுவாச மக்களே நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு சபைக்குள்ள வரங்கள் இல்லாதனாலதான் என்ன ஆயிட்டுன்னு கேட்டீங்களா, யாரோ என்னென்ன பண்ணாலும் அதை பகுத்தறிகிற இது இல்லை. யார் என்ன சொன்னாலும் நம்பிடுறாங்க. நமக்குள்ள ஒரு சபைக்குள்ள ஒரு பகுத்தறிகிற வரம், பல தீர்க்க தரிசன வரம்லாம் இருந்துச்சுன்னா ஒருத்தன் வந்து முன்னாடி நின்று உங்களுக்கு முன்னாடி நிக்க முடியுமா? அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? வரங்களும் வல்லமைகளும் உங்க பாஸ்டர் தான் பெற்றுக்கணும் இல்ல, சபை மக்கள். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த அபிஷேகம் பெற்ற இந்த ஆவிக்குரிய சபை நாளுக்கு நாள் எப்படி என்ன ஆயிடுச்சு? விருத்தியானது. சரி, நான் வந்து கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்குள்ள போயிட்டேன். இந்த ஆவிக்குரிய சபை கிறிஸ்தவர்கள் அப்படின்ற உச்சரிப்பு தயவு செய்து சொல்றேன், எல்லாருக்கும் அது பொருந்தாது. என்ன பார்த்து நீங்க கிறிஸ்தவன்னு கேட்டீங்கன்னா நான் யோசிப்பேன். ஏன்னா எனக்குள்ள ஆவியானவருடைய அந்த வழி நடத்துதல், அந்த பரிசுத்தம், ஆவியானவர் வந்தா எனக்குள்ள என்ன இருக்கணும்? பரிசுத்த வாழ்வு, வரங்கள் நிறைந்த வாழ்வு, எல்லாரோடையும் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு இருக்கிற ஒரு வாழ்வு, அது இருக்கணுங்க. அந்த புரிதல் ஏன் இன்னைக்கு சபைக்கு இல்லாம போயிடுச்சு? ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்துருச்சு இல்ல. ஒருத்தன் வசதியா வந்து அவனும் ஒரு மாதிரி பார்க்கறது. ஆவியானவர் அப்படி செய்ய மாட்டாரு. அல்லேலூயா. அப்படி ஆவியானவர் செய்யவே மாட்டாரு. ஒருத்தன் ஏழை வந்தா அவனும் ஒரு மாதிரி பார்க்கறாங்கல்ல. சொல்லுங்க, நடக்குதா இல்லைங்களா? நடக்குது. இந்த நடக்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்றேன். இது ஆவியானவர் செய்ய மாட்டார். இப்படி செய்யக்கூடிய ஒரு சபை ஆவிக்குரிய சபை கிடையாது. ஆவிக்குரிய சபைன்னு தயவு செய்து உச்சரிக்காதீங்க.
அதுக்கு நம்ம எல்லளவும் தகுதி கிடையாது. ஆவிக்குரிய சபை எப்பயோ செத்து போச்சு. ஆவிக்குரிய சபை வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, பரிசுத்தம், ஒரு ஜெபம், அந்த வார்த்தை, அந்த வசனம், அதெல்லாம் ஒரு காலத்தோட முடிச்சிருச்சு. நான் கண்ணீரோட இந்த வார்த்தையை நான் சொல்றேன். 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி, ஒரு நாள் முழுவதும் பிரசங்கம் பண்ணி உட்கார்ந்திருந்த காலங்கள் போய்விட்டது. இன்னைக்கு 1/2 மணி நேரம் ஒரு ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணா கூட சபை இன்னைக்கு பொறுத்து இருக்கிறதுக்கு டைம் இல்லை. கேட்டா ஆவிக்குரிய சபைக்கு போறோன்னுவான். புரிஞ்சுக்குங்க எனக்கு அன்பானவர்களே, விசுவாச மக்களே, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நான் எடுக்கிற வசனத்துல உங்களுக்கு புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெரியுதா? ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்க எப்படிப்பட்டவர்களாய் வருவீர்கள்? அதுக்கு தான் நம்ம அப்போஸ்தலர் புஸ்தகம் 1:8 வாச்சோம். அவர்கள் என்னவானார்கள்? நாளுக்கு நாள் விருத்தியானாங்க, ஒருமனப்பட்டாங்க, அவங்களுக்குள்ள ஐக்கியம் இருந்தது. 1:8 என்னமா சொல்லிச்சு? அவங்க பாருங்க, நீங்க பலனடைவீர்கள். இது மாம்ச பலத்தை பற்றி சொல்லவில்லை. ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா ஒரு பலம் வரும் பாருங்க. அந்த பலத்தை, இந்த பலம் எங்க வந்தது? சிம்சோனுக்குள்ள வந்தது. இந்த பலம் எங்க இருந்தது? தாவீதுக்குள்ள இருந்தது. இந்த பலத்தினாலதான் மோசே யாருக்கு முன்னாடி? பார்வோனுக்கு முன்னாடி நிக்க முடிந்தது. இது புரிஞ்சுக்குங்க. மாம்ச பலம் அல்ல, அது வேஸ்ட், அது விருதா. நான் நேரத்தை சுருக்குகிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் நீங்க மறுபடியும் இந்த வசனத்தை கேட்கணும், திரும்ப ஒரு பாட்டு நான் போடணும் அப்படின்னு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. நான் தொடர்ந்து அதை நான் செய்ய விரும்புகிறேன். எனக்கு தேவை என்ன தெரியுமா? ஆவிக்குரிய சபைன்னு சொல்லும் போது நீங்க விழிப்படைய வேண்டும். நீங்க விழிப்படையணும். நான் அபிஷேகத்தில் வாழாமல், பரிசுத்தாவினோட நடத்துதல் இல்லாமல் நான் ஆவிக்குரிய சபைன்னு சொல்லுவது ஊரையும் இந்த உலகத்தையும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் ஏமாத்துறோம், கடவுளையும் ஏமாத்துறோம். எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா, அபிஷேகம் இருக்காங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. அபிஷேகம் இருந்தால் நீங்க எப்படி இருப்பீங்க? அப்ப நீங்க போற சபை இன்னைக்கு துள்ளி குதிக்கலாம், பயங்கரமா நிரம்பலாம், எல்லாம் பண்ணலாம். சுபாவம், ஜென்ம சுபாவம், அவங்க வாழ்க்கை மாறலன்னா அது ஆவிக்குரிய சபை கிடையாது. ஆவிக்குரிய சபை சின்ன ஒரு கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து கண்ணீரோட அழுவாங்களே, அதுதான் ஆவிக்குரிய சபை. மற்றவர்களுக்காக ஆத்தும பாரம் படுவாங்களே, அதுதான் ஆவிக்குரிய சபை. மற்றவர்களுடைய நலன் விரும்புவார்களே, அது ஆவிக்குரிய சபை. ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வார்களே, அதான் ஆவிக்குரிய சபை. இது நீங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இதை நீங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் இன்னைக்கு இல்லாம போச்சுங்க. இன்னைக்கு இல்லாம போச்சு. இன்னைக்கு ஆவிக்குரிய சபைங்கிறது வியாபாரம் ஆயிடுச்சு. வேதனையில சொல்றேன். நான் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய சபைன்னு சொல்லிட்டு பயங்கரமான பாவங்களை செய்யறாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க வசதி வாய்ப்போடு இருக்கலாம், பயங்கரமான உயர்ந்த நிலையில கொண்டு போய் உங்களை நீங்க நினைக்கலாம் கடவுள் என்ன வச்சிருக்கிறாருன்னு. இது குறித்து ஒரு நாள் பேசுறேன். இந்த ராஜ்யத்தோட மகிமையெல்லாம் யாரோடதுங்கிறத ஒரு நாள் நான் சொல்றேன். நீங்க செய்யற ஒவ்வொரு பிரச்சனையும் உண்மையா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, கட்டிடம் கட்ட முடியாம, சர்ச்சு கட்ட முடியாம, ஒரு வாடகை கட்டிடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிற, உண்மையா நல்லா கவனிக்கணும், உண்மையான ஒரு ஆவிக்குரிய சபை பாதிப்படைந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? உண்மையான ஆவிக்குரிய சபை. அங்க கீபோர்டு இருக்காது, அங்க மேலதாளங்கள் இருக்காது, வெறும் கரண்ட் தட்டுறது மட்டும்தான். ஏதோ ஒரு மேலதாளம் இருந்தா அது பிஞ்சு போயிருக்கும், அது ஒரு பராமரிப்பு இல்லாம இருக்கும். இப்படிப்பட்ட சபை பாதிக்கப்படுகிறது. எது ஆவிக்குரிய சபை? எது ஆவிக்குரிய சபை? அபிஷேகம்ங்கிற ஒரு போர்வையில் இருப்பதில்லை ஆவிக்குரிய சபை. உன் சுபாவம், உன் வாழ்க்கை எல்லாம் மாறி இருக்கணும். உன்னை பார்க்கும்போது, உன் சபையை பார்க்கும்போது, ஓ அந்த மாற்றம் இருக்கணும். அந்த மாற்றம் வந்து நீ சொல்லு ஆவிக்குரிய சபைன்னு. சும்மா வாயில வட சொல்லக்கூடாது, எங்க சபை ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய சபைன்னு. தயவுசெய்து இந்த மாதிரி வேலைலாம் செய்ய வேணாம். நம்ம செய்யற தவறுனால அடிப்படையில உண்மையா உற்றமா செய்யக்கூடிய வாகன வசதி இல்லாம சைக்கிள்ல போய்கிட்டு, சைக்கிள்ல பல கிலோமீட்டர் தூரம் மிதிச்சு உண்மையா ஒரு நேர சாப்பாடு அல்லது 2 நேர சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஊழியக்காரர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதாவது உண்மையான ஆவிக்குரிய சபை. நீங்க 12 சீடர்களை குறித்து நான் பேசினேன்னா அவங்க ஆவிக்குரியவர்கள்ங்க.
ஆவிக்குரியவனா ரிச்சான வாழ்க்கை வாழ்றது அதான் ஆவிக்குரிய சபை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நம்ம அப்படிதான் நின்றோமா? அதெல்லாம் இல்லை. அது இந்த பூமிக்குரியது. ஆவிக்குரிய வாழ்வுடைய அர்த்தம்லாம் வேற. அதற்கான போதனைகள், அதற்கான சபை, அதற்கான கலமை டோட்டல் டிஃப்ரெண்ட். இந்த பூமியில வாழ்ற ஒரு வாழ்க்கையை வச்சு இன்னைக்கு இந்த சமூகம் வேற மாதிரி, கிறிஸ்தவ சமூகம் வேற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுது. அவனுக்குள்ள கார் இருந்தா, அவனுக்குள்ள வீடு கட்டினா, அவனுக்குள்ள நகை இருந்தா, அவனுக்கு ஐஸ்வர்யம் இருந்தா அதுதான் உண்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அதான் ஆவிக்குரிய சபைன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு. அது இல்லைங்க. கோடி கோடியா கட்டடம் கட்டுவதனாலேயோ பில்டிங் வைப்பதனாலேயோ அது இல்லை ஆவிக்குரிய சபை. உன் வாழ்க்கை மாறி இருக்க வேண்டும். உன் வாழ்க்கை மாறணும். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உன்னை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மாற்றும். அந்நாள் முதல் கொண்டு சும்மாவும் மாறிடுச்சுங்க தாவீதோடது. அந்நாள் முதல் கொண்டு பரிசுத்தாவியான ரோட்ல வந்தோன்னா வாழ்க்கை மாறிடுச்சு. உபத்திரவத்தின் மத்தியில தான் அவர் எல்லாத்தையுமே கடந்து போனாரு. ஏங்க, அதுதாங்க ஆவிக்குரிய மனிதன். இதை குறித்து நான் இன்னொரு தடவை பேசுறேன் பார்ட் 2ல. கர்த்தர் உங்களோட கூட இடைப்படுவார். கொஞ்சம் சிந்திங்க தேவ பிள்ளைகளை, கொஞ்சம் சிந்திங்க ஊழியக்காரர்களை. தயவு செய்து சொல்றேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை உண்மை உத்தமமா நீங்க வழி நடத்துங்க. எது ஆவிக்குரிய சபை என்பதை நீங்க உணர்வடைங்க. நம்ம உணர்வடைவோம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து உண்மையான ஒரு ஆவிக்குரிய சபம், தொலைந்து போன ஒரு ஆவிக்குரிய ஒரு சபையை அல்லது ஒரு ஆவிக்குரிய ஒரு ஐக்கியத்தை மறுபடியும் கட்டி எழுப்பலாம். கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். God bless you. Praise the Lord. Thank you.